பூமியை விட்டு மெல்ல மெல்ல விலகி செல்லும் நிலவு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திற்கு பதிலா 25 மணி நேரமா இருந்தா எப்படி இருக்கும்? யூகிச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி 18 மணி நேரமா மட்டுமே இருந்தது, இப்போ 24 மணி நேரமா மாறி இருக்கு. நிலவு விலகி செல்றதால பூமியில பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமிய ஒரே ஒரு துணைக்கோளான நிலா பூமியை விட்டு மெதுவா விலகி செல்றது சமீபத்துல நடத்தப்பட்ட ஆய்வுல தெரிய வந்திருக்கு. பல வருஷங்களா நடத்தப்பட்ட ஆய்வானது விஸ்கான்சின் மாட்டிசன் பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஆய்வாளர் குழு இந்த ஆய்வு நடத்தி இருக்காங்க. இந்த ஆய்வுல பூமியில இருந்து நிலவு மெல்ல மெல்ல விலகி போறது தெரிய வந்திருக்கு. இதனால பூமியில பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னும், இந்த ஆய்வுல பூமியிலிருந்து நிலா ஆண்டுக்கு சுமார் 3.8 சென்டிமீட்டர் வீதம் விலகி போறதாகவும், இதனால பூமியில பகலோட நேரம் அதிகரிக்கும் அப்படின்னும் ஆய்வுல தெரிய வந்திருக்கு. பூமியில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கும் நிலையில நிலா விலகி போறதுனால அது 25 மணி நேரமா அதிகரிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த மாற்றமானது எப்போ நிகழும்? கடந்த காலங்கள்ல பூமியில ஒரு நாள் அப்படிங்கிறது சுமார் 1.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில நாள் அப்படிங்கிறது 18 மணி நேரமா மட்டும்தான் இருந்திருக்கு. அது பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் 24 மணி நேரமா மாறி இருக்கு. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசைதான் இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமா கருதப்படுது. ரெண்டுத்துக்கும் இருக்கிற அலை சக்திகள்ல ஏற்படுற மாற்றம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இது தொடர்பா விஸ்கான்சின் மாட்டிசன் பல்கலைக்கழகத்துல புவி அறிவியல் பேராசிரியர் ஸ்டீஃபன் மேயர் சொல்லும் போது, நிலவு நம்மோட பூமியில இருந்து விலகி போகும் போது பூமி சுழலும் வேகமும் வெகுவா குறையுமா. போக போக பூமியோட வேகம் குறையறதுனால பகல் நேரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கட்டமா பல பில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறைகள் ஆய்வு செய்ய இருக்கிறதாகவும் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த மாற்றமானது எப்போ நிகழும் அப்படின்னா 20 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இந்த மாற்றம் நிகழும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லி இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிஹைண்ட் தி நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே நாள்ல கூலி தொழிலாளி இப்போ லட்சாதிபதியா மாறி இருக்காரு. எல்லா கஷ்டங்களும் மாயமாகி ஓஹோன்னு மாறி இருக்கு இவரோட வாழ்க்கை. என்னைக்காச்சும் தனக்கு வெளிச்சம் கிடைச்சிராதான்னு 10 ஆண்டுகளா போராடினவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி அவர் என்ன பண்ணாரு, எப்படி ஒரே நாள்ல இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாரு? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவரு ராஜு கவுண்ட். இவரு கூலி வேலை செஞ்சுட்டு வராரு. மழை காலங்கள்ல பன்னா பகுதியில பாத்தீங்கன்னா சுரங்கத்தை குத்தகைக்கு எடுத்து அங்க வைரத்தை தேடும் பணியில ஈடுபட்டு வராரு. கடந்த 10 ஆண்டுகளா இவரு செஞ்சுட்டு வந்திருக்காரு. பன்னா பகுதி பாத்தீங்கன்னா வைரங்களுக்கு பெயர் போன